ஆவியின் சிந்தனைன்னா இவ்வளவு நாள் என்ன நினைச்சுக்கிருந்தேன், ஆவிக்குரியதை சிந்திக்கிறது தான் ஆவியின் சிந்தைன்னு. இல்ல, ஆவியானவரால் பிடிக்கப்பட்ட சிந்தையே ஆவியின் சிந்தை. அப்ப ஹோலினஸ் எல்லாம் சொல்லுங்க, அது ஈஸி. இயேசு சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது, தம்பி சாட்சியா இருக்கணும் தம்பி அப்படின்றாங்கல்ல, சாட்சியா வாழணும் தம்பி அப்படின்றாங்கல்ல. இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். கைத்தடி. ஈஸி, அது ஈஸி, அது கஷ்டம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஸோ ஆவியானவர் வந்துட்டா நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையை மாறும். எந்த பாவமும் உங்களை ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. நீங்க செஞ்ச ஒன்று விரும்பி தான் செய்ய முடியுமே ஒழிய, இதற்கு முன்பாக உங்க கழுத்தை பிடிச்சி தள்ளினானே அப்படிலாம் இப்போ பிசாசு உங்களை தள்ள முடியாது. நீங்க முன்னாடி கஷ்டமா இருந்ததெல்லாம் இப்போ ஈஸியாயிரும். அதை சொல்றேன். என்ன இருந்தால் தண்ணியோட அது ஒட்டாது. உங்க பக்கத்தில் லஞ்சம் வாங்கின இருப்பேன், அது உங்களை ஒட்டாது. பொய் சொல்றவன் இருப்பேன், உங்கள்கிட்ட ஒட்டாது. ஆமா, சிகரெட் குடிக்கிற இருப்பேன், உங்களுக்கு ஒட்டாது. அது உங்களை என்ன செய்ய முடியாது, ரூலிங் பண்ண முடியாது. என்ன உங்க மேல என்ன இருக்கு. அப்ப இந்த ஆவி என்ன செய்யணும்னா, இந்த பாருங்க, என்ன ஆவி, இந்த தலை மூளை இருக்கு பார்த்தீங்களா, ஆவியானவர் இந்த மூளையை கண்ட்ரோல் பண்ணுவாராம். இந்த சிந்தனைக்கு பேர் தான் ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தனைன்னா இவ்வளவு நாள் என்ன நினைச்சுக்கிருந்தேன், ஆவிக்குரியதை சிந்திக்கிறது தான் ஆவியின் சிந்தைன்னு. இல்ல, ஆவியானவரால் பிடிக்கப்பட்ட சிந்தையே ஆவியின் சிந்தை. The mind which is led by the Spirit of God is spirit-minded. கையத்தட்டு. புரியுதா நான் சொல்றது? The mind which is led by the Spirit of God, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த சிந்தை ஆவியின் சிந்தை. ஆமென். அப்ப ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். அப்ப ஆவியானவருடைய பிடிக்கும்போது அந்த சிந்தனை ஆவியின் சிந்தையா மாறுது. அப்ப நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களை தீட்டுப்படுத்த முடியாது. இதுதான் ஆவியானோட குவாலிட்டி. நீங்கள் ஆயில் கோட்டட் எல்லாம் சொல்லுங்கள். இந்த தாமரை தண்ணியிலே இருந்தாலும் அந்த தாமரை என்ன செய்யாது, ஒட்டாது. நீங்கள் 1000 படம் முன்னாடி வரட்டும், எதுவும் உங்களை ஒட்டாது. நீங்கள் அழகாக உள்ளே புகுந்து, அவர் எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் அசால்ட்டாக செஞ்சிருவார் மாதிரி நீங்கள் உள்ளே புகுந்து எந்த ஸ்டோரியிலேருந்து எந்த ரெஃபரன்ஸும் வெளியெடுப்பீங்க. ஆனால் உங்களை அது பாதிக்காது. ஏன்னா ஆயில் உங்கள் மேலே இருக்குது.